வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத் பவுண்டு அந்த நிகழ்வு நடந்தது. அதுல 4000 கோடி ரூபா அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுல 40க்கு மேற்பட்ட வெப் சீரிஸ் படங்கள் அது தொடர்பான அறிவிப்பு வந்தது. அதுல விஜய் சேதுபதி ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு. இன்னும் நிறைய அந்த மாதிரி படங்கள் வெப் சீரிஸ் அறிவிப்பு. ஏன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மிக முக்கியமா வார்னர் பிரதர்ஸை வாங்க போறாங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு அதிரடியா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட HBO மேக்ஸ் ரெண்டுமே ஜியோ ஹாட்ஸ்டாரோட சேர்ந்துருக்கு. இப்போ வார்னர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அந்த HBO எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கணும், மோதணும்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் வேகமா இறங்கியிருக்காங்க. ஈவன் கிரிக்கெட் மேட்ச்ல நட்டம் வந்ததுனால கிரிக்கெட்டை வேணாங்கிறாங்க. ICC டோர்னமெண்ட் எதுவுமே வேணாம். 2026 T20 வேர்ல்டு கப்பு, மென்ஸ் வேர்ல்டு கப்பு அதுவே வேண்டாங்கிறாங்க. அந்த எந்த ஒப்பந்தமே வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்றாங்க ஜியோ ஹாட்ஸ்டார். அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு OTT உடைய மோதல். அதுல பேசும்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, Kamal sir is a pioneer, great inspiration for what to learn and how to learn, especially in how to use and implement technology. Today we are speaking about OTT, but in Tamil Nadu proudly remembers that our own Kamal sir made effort to introduce DTH back in 2012. அதாவது இது மறக்க முடியாது. அதாவது விஸ்வரூபம் படத்தை வீடியோ ஆன் டிமாண்டா DTHல கொண்டு வரணும்னு கமல் சார் ட்ரை பண்ணாரு. அப்ப இதே தியேட்டர் ஓனர், இதே ரோஹிணி பன்னீர்செல்வம், இந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து இந்த படத்துக்கு ரெட்டு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அது ரெட்டுன்னு சொல்லி கமல் அதுக்கு எதிராக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டு அப்புறம் இவங்கெல்லாம் காலில் விழுந்து போனா போதுன்னு விட்டார். ஏன்னா இங்க தனி ஒரு மனிதனுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யறதுக்கு உரிமை உண்டு. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்திய இதுல அடிப்படை உரிமை. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படை உரிமை அதை கமலஹாசன் எக்ஸசைஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அது இப்போ OTTல நம்ம ஒரு ½ பார்க்குறோம் லஞ்ச் டயத்தில். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு சீனோ ஒரு பாட்டோ எப்போ வேணா நம்ம நினைச்சப்ப பார்த்துக்கிற மாதிரி மாறி போச்சு. அதாவது ஒரு காலத்துல டிவி வெள்ளிக்கிழமை ஒளியும் அவங்க போடுற சமயத்துல நம்ம ஓடி போய் பார்த்த காலம் போய் நம்ம வீட்டுல டிவி இல்லாம பக்கத்துல அந்த வீதியில யாராவது ஒரு வீட்டுல தான் டிவி இருக்கும் 80கள்ல. ஸோ அந்த வீட்டில் பார்த்த காலம் போக இன்னைக்கு நம்ம கையில் மொபைலில் நம்ம எப்போ நினைக்கிறோமோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், நம்ம எப்போ நினைக்கிறோமோ படத்தை பார்க்குறோம். புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா OTTல பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதை முன்னாடியே கணித்தவர் கமலஹாசன்.